வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் கிஷோர் ராமலிங்கம் டைரக்ஷன்ல முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, ராதா ரவி, வேல் ராமூர்த்தி, காளி வெங்கட் மற்றும் பலர் நடிச்சு நவம்பர் 21 தியேட்டர் ரிலீஸ் ஆன நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்குலாம் ஆண்டவன் கொடுக்குற மாதிரி தான் ஏன் கொடுப்பான். இந்த படத்தோட கதை சென்னையில மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கிற கால் மார்க்ஸுக்கு எப்படியாவது சொந்த ஊர்ல கொஞ்சம் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகணுன்றது அவரோட ஆசை. ஆனா அவர் பொண்டாட்டிக்கு சென்னைக்கு மிக அருகாமையில ஒரு வீடு வாங்கி எல்லாரும் முன்னாடி கெத்தா வாழணுன்றது இவங்களோட ஆசை. அவங்க ரெண்டு பேரோட ஆசையை நிறைவேற்றுற விதமா கால் மார்க்ஸோட அப்பா மூலமா அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குது. 1 கோடி. இப்ப அந்த 1 கோடியை வச்சு பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றினாங்களா இல்ல புருஷன் ஆசையை நிறைவேற்றினாங்களா? புருஷனா பொண்டாட்டியா? அதான் அந்த படத்தோட மிதி கதை. நம்ம சின்ன வயசுல எல்லாம் சன் டிவில ப்ரோமோ போடுவாங்க பாத்துக்கீங்களா? திகில் திங்கள், காதல் செவ்வாய், அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெள்ளி. அந்த மாதிரி இந்த வாரம் தியேட்டர்ல என்ன மிடில் கிளாஸ் வாரம். ஃபர்ஸ்ட் மாஸ்க்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சா, அதே மிடில் கிளாஸ் சப்ஜெக்டா. இந்த படம் பேரு மிடில் கிளாஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் உனக்கு. என்னத்தான் இவங்க மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட்ல 2 படத்தை இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க இந்த வீக்கெண்டு ஒரு படம் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த வீக்கெண்டுக்கான பட்ஜெட் அவங்களுக்கு ஒண்ணுதான். அது எந்த படம்? அது அவங்க தான் டிசைட் பண்ணும். இந்த மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலுக்குள்ளேயே படத்தோட கதை இருக்கு. சேம் இவன் சொன்ன மாதிரி அந்த சைல்ட்ஹுட் போனோம் அப்படின்னா அந்த மிடில் கிளாஸ் மாதவன், பட்ஜெட் பத்மநாபன், இப்போ ரீசெண்டாக வந்த குடும்பஸ்தன், அந்த வரிசையில மிடில் கிளாஸ் லைஃப்பை பத்தி சொல்ற இன்னொரு படம். மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும், அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத ஓரளவுக்கு ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஆனா இப்போ குடும்பஸ்தன் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபீலா இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் இந்த படம் வந்து சேம் அந்த மிடில் கிளாஸ் மாதவன், பட்ஜெட் பத்மநாபன் அந்த ஒரு ஃப்ளேவர்லேயே இருக்கு. கொஞ்சம் ஒரு பழைய படம் பார்க்குற ஃபீல் தான் கிடைக்குது. இல்லை, நீங்கள் சொல்ல கரெக்டு தான். இந்த படம் எனக்கு பார்க்கும்போது நான் தியேட்டரில் இருக்கேனா இல்லை என் வீட்டுக்கே டிவியில் இருக்கேனான்னு எனக்கே தெரியும். அந்த மாதிரி தான் நிறையா சீன் போச்சு. ஆரம்பத்தில் அந்த மிடில் கிளாஸ் லைஃப் அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி நம்மளை பயங்கரமாக படத்து கூட கனெக்ட் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் வந்து மாஸ்க் படம் பார்த்துட்டு இந்த படம் போய் பார்த்ததுனால அது இன்னும் ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஏன் தெரியுமா? மாஸ்க் படத்துல மிடில் கிளாஸ்க்குன்ற மாஸ்கை போட்டு நடிச்சுட்டு இருந்தாங்க. இதுல தான் உண்மையாவே மிடில் கிளாஸாவே காமிச்சிருந்தாங்க. அதனாலதான் நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஆனா அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளா இருக்கு. அஃப்கோர்ஸ் மிடில் கிளாஸ் லைஃப்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பெருசா இருக்காது, யூஸ்வலா தான் இருக்கும். ஆனா அதை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருந்திருக்கலாம். அவர் தேடி போறவர் நல்லவரா கெட்டவரா, அவர் காசு கொடுப்பாரா மாட்டாரா, அந்த கொடுத்த காசை அவர் ஒழுங்கா வச்சிருப்பாரா மாட்டாரா, அவருக்கு என்ன ஆச்சு, அதுக்கு அவங்க ஒய்ஃப் ரியாக்ட் பண்றது, இப்படி கதை போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாம ஒரு டிடெக்டிவ், சைக்காட்ரிஸ்ட்னு கதை எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு மாதிரி ஆயிடுறோம். இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல நம்மளை லைட்டா கலங்க வச்சிடறாங்க. வெயிட்டாவே கலங்க வச்சிருக்கிறாங்க. என்னதான் படத்துல சில பல ஃபிளாஸ் இருந்தாலும் படத்துல சொல்லி இருக்கிற மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜ். நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு போயிட்டு ஒரு 2 பேருக்கு இட்லி வாங்கி கொடுத்தேன். நான் சூப்பர்ரா. யாருக்கு? என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மா. ஸ்கிரீன் பிளேஸ் படத்தோட டியூரேஷன் என்னமோ 2 மணி நேரம் தான். ஆனா 200 எபிசோடு பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது என்னமோ கரெக்ட் தான். ஆரம்பமும் எண்டும் ஒரு நல்ல கிறிஸ்பா இருந்துச்சு. அதை சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. நடுவுல தான் நிறைய பக்கத்தை திணிச்சுட்டாங்க. விஷுவல்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ஓப்பனிங் ஷாட்டை ரொம்ப பிளசண்டா ஆரம்பிச்சு அப்படியே வந்து மிடில் கிளாஸ் லைஃப்குள்ள போயிருப்பாங்க. அந்த மிடில் கிளாஸ் லைஃபையுமே அவங்க காமிச்ச விதம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. முக்கியமா லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரிச் ஸ்ட்ரீட் மாதிரியான ஏரியாஸ்லாம் அவங்க ஷூட் பண்ணியிருந்தது. ஒரு ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு படம். நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாங்ஸ் ஓகே, விஷுவலா பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் கேட்ட உடனே டக்குன்னு கேட்சியா இல்லை. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் எல்லா கேரக்டர்ஸையுமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமா அப்படி அமைச்சிருந்தாங்க. ஒரு கேரக்டரைசேஷனுமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதுதான் ஆரம்பத்துலயும் கடைசிலையும். அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே ரொம்ப ஆர்கானிக்கா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது என்னன்னா, திருப்பியும் அந்த ஓல்டு ஃபார்மேட்ல மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒய்ஃபை வந்து கோவக்காரியா காட்டுறது, ரொம்ப செலவிழுத்து விடுற ஒரு ஒய்ஃபா காட்டுறது வந்து அவர் வீட்டுல காட்டினதை தியேட்டர்ல காட்டினார். ஆரம்பத்துல வந்து
அவங்க செலவு இழுத்து விடுறாங்க அப்படின்ற மாதிரியான சீன்ஸை வச்சுட்டு, அதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க தம்பி கல்யாணத்துக்கு 4.5 லட்சம் ராக்கெட் டூட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்றது, அதுக்கப்புறம் லேட்டரா வந்து நானும் இவ்வளோலாம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், இவருக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்கள வந்து நல்ல சாயம் பூசுறது, இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பண்ணியிருந்தா, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் முனிஷ் காத்தோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்கள் நம்மளை சிரிக்க வச்சிருந்தாரு. அந்த மிடில் கிளாஸ் லைஃபை ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக வாழ்ந்திருந்தாரு. அதே நேரத்தில் லைட்டாக சின்ன சின்ன இடங்கள்ல நம்மளை கண் கலங்கவுமே வச்சிருந்தாரு. ஆனால் அவரை விட எனக்கு விஜயலட்சுமியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. அவங்க கோவப்படுற சீன்லாம் நம்மளையே லைட்டாக ட்ரிகர் பண்ணுவாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அவங்க கேரக்டரில் எனக்கு கொஞ்சம் நெருடல் இருந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே நம்மளை கோவப்படுத்துகிற சீன்லலாம் எனக்கு விஜயலட்சுமி அவங்க மூஞ்சில வேற ஒரு மூஞ்சியை வச்சு தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான் சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. என்னவளே எங்கிருந்தாய் நீதான் அந்த மாதிரி போறேவதே, நீ எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுற? எனக்குமே நான் காளி வெங்கட் அவங்களும் முனிஷ்காந்த் அவங்க 2 பேரோட நிறைய காம்பினேஷன் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். போன்லயே வச்சிருந்தாங்க, ஆனா அதுவே நல்லா நேச்சுரலா சூப்பரா இருந்துச்சு. அடுத்து இந்த சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்ச இந்த கோடாங்கி வடிவேல் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், குரேஷி அவங்க எல்லாமே கொடுத்த போர்ஷன் நீட்டா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா வேல ராமமூர்த்தியோட போர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிலருக்கு கிரிஞ்சா ஃபீல் ஆகும். பட் அந்த மெசேஜை கரெக்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல போர்ஷனா இருந்துச்சு. எதிர்நீச்சல் சீரியல் பாக்குற எல்லாருமே அங்க போய் பார்த்தா இவ்வளவு நல்ல மனுஷனாப்பா நீனு, ஒன்ன போய் வீட்டை விட்டு மருமக துரத்திட்டாலேப்பா. மொத்தத்துல ஒரு உண்மையான மிடில் கிளாஸ் இந்த மிடில் கிளாஸை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அந்த பாட்டு இதோ உங்களுக்காக. நீயும் நானும் சொந்தம், இது பூர்வ ஜன்ம பந்தம். ஏன் ஜோக்கு, ஏன் ஜோக்கு, இது ஏன் ஜோக்கு?